தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி திரையில் எழுதிய வசனத்தினால்தான் தாவேக தலைவர் விஜயின் தந்தை டைரக்டர் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் விமர்சனம் செய்தார். திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான உதயசூரியன் கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மண்மொழி, இனம், பண்பாடு ஆகியவற்றை காக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதுதான் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் எனவும், தமிழக முதலமைச்சர் காணொளி காட்சி மூலமாக 1 கோடி மக்களை சந்தித்துள்ளதாகவும் கூறினார். தமிழகத்திற்கு நிதியை தர மறுக்கும் மத்திய அரசை எதிர்க்கும் விதமாக தமிழ்நாட்டில் 1 அணி என்ற இயக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கியதாக பெருமிதம் தெரிவித்தார். அவங்களாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அவங்களாம் அவங்க அப்பா கலைஞர் வசனத்தை சினிமாவில் காட்டின பிறகுதான் அவர் டைரக்டரே யாரும் தமிழ்நாடு போராட்டது நிறைவேற்றங்கள்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் தேர்தல் நேரத்தில் சொன்ன நிகழ்வும் சொல்லாத நிகழ்வுகளையும் சேர்த்து செஞ்சிருக்காரு. எதிர்கட்சி சுட்டி காட்டும் போது அதை கேட்டுக்கணும், கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். நான் கழக தலைவர் தளபதி அவர்கள் ஜூலை 1ஆம் தேதி தமிழ்நாடு ஓரணியில் என்கின்ற இயக்கத்தை உருவாக்கினார்கள். அதனுடைய வாயிலாக சுமார் 70 நாட்களில் 7 லட்சம் கழக நிர்வாகிகள் 68,000 வாக்குச்சாவடிகளில் நேரடியாக சென்று அந்த களத்தில் மக்களிடம் நடைபெறுகின்ற மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுகின்ற இன்னல்கள், நாட்டுக்கு தேவையான நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துரைத்த நிகழ்வுகள் உண்டு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை மத்திய அரசாங்கம் தர மறுக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கினார்கள். அதனுடைய வழித்தொடலாகத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல 1,50,000 குடும்பங்களை இந்த மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் சந்தித்துக் கொண்டோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி குடும்பங்களை சந்தித்திருப்பதை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள்.